வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டத்தில் நிந்தனை படலம். வைர ரத்தினத்தை இழைத்துச் செய்யப்பட்ட மகர குண்டலங்கள் விளங்கும் மலைச்சிகரம் போன்ற வலிய 20 தோள்களும் இளஞ்சூரியன் போன்ற மணிமுடிகள் விளங்கும் 10 தலைகளும் கொண்ட இலங்கேஸ்வரன் அசோகவனத்துக்கு வந்தான். அவன் அப்படி வருகையில் ஊர்வசி வாளேந்தி அவள் பின்னே வந்தாள். மேனகை அவனுக்கு வெற்றிலை கொடுத்து கொண்டு வந்தாள். திலோத்துமை அவன் அணிவதற்காக காலடிகளை எடுத்து கொண்டு வந்தாள். அரம்பையர் பச்சை கற்பூரம் சேர்ந்த கலவை சந்தனத்தையும் மலர் மாலைகளையும் உடன் கொண்டு வந்தார்கள். 8 கோடி நங்கையர்கள் புழுகு தைலம் விட்டு ஏற்றிய விளக்குகளை தமது அழகிய கைகளில் ஏந்தி கொண்டு கூடவே வந்தார்கள். அப்போது அவர்கள் அணிந்துள்ள சிலம்புகளும் சதங்கைகளும் மேலாபரணங்களும் வண்ண கூட்டங்கள் ஒலிக்கின்ற ஒளியைப் போல இனிமையாக ஒலி செய்தன. ராவணனின் நெஞ்சிலே காமப்பசி நிறைந்திருந்தது. அதனால் தான் அவன் உறக்கம் நீங்கி தன் ஆசைக்கு சீதை இணங்காததால் சினம் பொங்கி வந்தான். இலங்கேஸ்வரனின் மேனியை தழுவியிருந்த பட்டு உத்திரியும் ஒளி வீசி பளபளத்தது. அவன் அணிந்திருந்த பொன்ன ஆபரணங்களில் பதித்துள்ள மணிகள் பேரொளி பரப்பின. அவன் மார்பில் கிடந்த பூநூல் மின்னலைப் போல விளங்கிற்று. அவனது 20 தோள்களிலும் வைர ரத்தினங்கள் இழைத்து சுறாமியின் வடிவத்தில் செய்யப்பட்ட கிம்புரி வளையங்கள் ஒளி சிந்தின. அவ்வொளி வான்முட்ட பரவி விண்மீன்களையும் கிரகங்களையும் பரிகசித்தது. அவனது 2 கால்களிலும் விளங்கிய பொன்னால் ஆகிய வீரக்கழல்களின் ஒளி பெரிய நிலத்தை தடவிக்கொண்டிருந்தது. அவன் இடையிலே பீதாம்பரமும் கை விரல்களிலே இரத்தன மோதிரங்களும் ஜொலித்தன. பிரளய காலத்தில் தனித்து நிற்கும் மகா மேருமலையின் மீது விளங்கும் கிரக நட்சத்திரங்களைப் போல அவன் மார்பில் கிடந்த வெற்றி மாலையாகிய பொன்னாரத்தின் நடுநடுவே பதித்துள்ள முத்துக்கள் ஒளி வீசின. கண்களில் எதிர்ப்படும் சுற்றத்தாரையெல்லாம் மிக்க அன்புடன் நோக்கி ராவணன் முகமலர்ச்சியுடன் புன்முறுவல் செய்தான். கொவ்வை கனி போன்ற வாயையும் இனிய குயில் குரலையும் கொண்ட அழகிய கயல் போன்ற கண்களையும் உடைய எச்சப்பெண்களும் களைப்பற்ற ரம்பையர்களும் வித்யாதரருக்கு உரிய மாதர்களும் நாக மடந்தையர்களும் சித்த நாரியார்களும் அரக்கியார்களும் வந்து ராவணனை சூழ்ந்து நின்றார்கள். வேங்குழலுக்கு ஒப்பான குரலில் அந்த இளம் மங்கையர்கள் இனிமையாக பாடினார்கள். கிண்ணறர்களும் வந்து கிண்ணரம் சில்லரி ஆகிய கருவிகளை இனிமையாக வாசித்தார்கள். சிறந்த அழகிய மான்கூட்டம் போன்ற பெண்கள் வந்து ராவணனுக்கு சாமரம் வீசினார்கள். ஆலவட்டம் சுற்றினார்கள். தெய்வ பெண்கள் அவன் எதிரில் வந்து நடனம் செய்தார்கள். சீதையை எண்ணி அவன் பெருமூச்செறிந்தான். அவள் இருக்கும் இடம் தெரிந்திருந்தும் அது தெரியாதது மாதிரி மாணிக்கத்தை இழந்த நாகம் போல பல திசைகளிலும் வருத்தத்துடன் சேர்ந்த பார்வையை செலுத்தினான். பின்பு அவன் ஏதோ ஒரு நினைவுடன் சீதையின் அருகே சென்று நின்றான். ராவணன் அருகே வந்ததை கண்டதும் சீதையை சுற்றி நின்ற பெண்கள் எல்லோரும் அவளை தனியே விட்டு விலகி அப்பால் சென்றார்கள். தன் எதிரே ராவணன் வந்து நிற்பதை அறிந்தாள் சீதை. அந்த கணத்தில் அவள் உயிர் நீங்கியவள் போல நடுநடுங்கினாள். தன்னை உண்ண வந்த புலியை கண்ட இளம் பெண்மான் போல உடல் உருகினாள். அவர்கள் இருவரின் நிலையையும் மர உச்சியில் மறைந்து உட்கார்ந்திருந்த அனுமன் கண்டான். கண்ட அளவில் ஊழி தோறும் மேன்மேலும் வளர்கின்ற புகழையுடைய அனுமன் வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தனர், வாழிய நல்லறம் என்று தனக்குள் மனப்பூர்வமாக வாழ்த்தினான். சீதையின் எதிரே வந்து நின்ற ராவணன் அவளை ஒருமுறை ஏற இறங்க நோக்கினான். முழுவதுமாக அவளை பார்த்து மிக்க குழைவான குரலில், வருந்தும் இடை கொண்ட குயிலே, நீ எப்போது எனக்கு இன்னருள் செய்வது சொல்க என்றான். தான் வழிபடுகின்ற கைலாசகிரி வாசனிடத்திலும் தன் பெருமைக்கு குறைவாக வணங்க விரும்பாத ராவணன் அப்போது ஜானகியிடம் கொண்ட ஆசை மயக்கத்தால் அவளிடம் அப்படி தன் நிலை தாழ்ந்து போகுமாறு பணிவுடன் வேண்டினான். ஆனால் அதே சமயம் அவன் நெஞ்சில் ஒரு சாதாரண பெண்ணிடம் நாம் போய் இப்படி கேட்கின்றோமே என்ற எண்ணமும் குமிழிட வருந்தி மனம் கூசினான். அப்படி ஒரு கணம்தான். மறுகணம் அவன் நெஞ்சிலே சீதையிடம் கொண்ட ஆசை மயக்கம் அதிகமாகியது. அதனால் மீண்டும் ராவணன்
அவளை நோக்கி இறங்கும் குரலில் குழை என்னும் காதணி வரையில் நீண்டு சென்று கொடுமை செய்யும் சிவந்த கண்களை பெற்றவளே, இன்று வரை நாட்கள் வீணாய் கழிந்தன. அதே போல இனிவரும் நாட்களும் கழியப் போகின்றன. ஐயோ, நீ வீணாக இப்படி நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றாயே. உன்மேல் நான் கொண்ட காதலே எனக்கு கூற்றுவனாகி என்னை கொன்ற பின் என்னை நீ சேர நினைக்கின்றாயோ? திலகமே, உலகிலும் எனது ஆணை எவ்வித தடையும் இன்றி நிறைவேறுவதாக இருக்க, காமவேல் உன் விஷயத்தில் என்னிடம் செய்கின்ற போரால் நான் இழிவுபட வேண்டியிருக்கின்றதே. இதனை பார்த்த பின்னும் உன் அருள் நோக்கி என் மீது செலுத்தலாகாதோ? பூச்சூடிய நீண்ட கூந்தலை பெற்ற பொற்கொழுந்தே, புகழ்மிக்க என் பெரும் செல்வத்தை விரும்பாமல் வெறுத்தாய். உன் கணவன் மனம் விட்டு நீங்கிச் சென்று வாழ இருக்கின்ற வாழ்வு சாதாரண மனிதர் வாழும் வாழ்க்கைத்தானே. தவசிகளும் பெரும் மகான்களும் சொர்க்கம் சேரவே விரும்புகின்றார்கள். அச்சொர்க்கத்துக்கு அதிபதியான பிரம்மன் முதலான தேவர்கள் எனது பணியாட்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்க அவர்களை விட மேம்பட்ட நான் இப்படி என் பெருமையை விட்டு உன்னிடம் வேண்டவும் நீ மறுத்து என்னை ஒதுக்கலாமோ? இது தகுதியோ? மழலையும் யாழும் விளரி என்னும் பண்ணும் கிளியும் தோற்கும்படியான குதலை சொற்களை எப்பொழுதும் வழங்குபவளே, உன்னை முழுதும் அழகாக படைத்த பிரம்மன் உனக்கு இடையில்லாமல் படைத்தது போலவே உனது நெஞ்சில் இரக்கத்தன்மையும் இல்லாமல் படைத்து விட்டானோ? இளமையும் வயதும் சிறிது சிறிதாக கழுவதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வாறு கழிந்து சென்று அவற்றை மீட்கவும் முடியாது. இன்பம் தருகின்ற இனிய இளமை பருவத்தை வீணாக கழித்துவிட்டு முதுமை பருவத்திலா இன்பத்தை அனுபவிக்கப் போகின்றாய்? இல்லை, இப்போது போல ஆயுள் முழுவதும் துன்பத்தை அனுபவிக்க எண்ணி உள்ளாயோ? சொல். முகவாட்டம் பெற்றவளே, நீ என் மீது மனம் இறங்கி எனக்கு இன்பம் தராவிட்டால் நான் நிச்சயமாக இறந்து போவேன். அதன் பிறகு உன் அழகுக்கும் இளமைக்கும் ஏற்ற என்னை போன்ற ஆடவர் கிடைப்பாரோ? பெண்மையும் அழகும் மனத்தின்மையும் மற்றும் நற்குணங்களும் உனக்கு நலமுற அமைந்திருக்கின்றன. ஆனால் உன்னிடத்திலே இரக்கமும் கருணையும் அவற்றால் உண்டாகின்ற ஈகை குணமும் காணப்படவில்லையே. ஜனகரின் குலத்தில் தோன்றிய உன்னிடம் எப்படி அவைகள் இல்லாமல் போயின? இதற்கு என்ன காரணம்? இல்லையே, ராமனை நான் கொன்றபோது அவன் கூவிய குரலை காதால் கேட்டிருந்தும் அவன் உயிருடன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையால் அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ? அவனை திரும்ப பார்ப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ? உனது நல்வினை என்னோடு உன்னை சேர்த்திருக்கின்றது. அதனை உணராமல் அவ்விதிப்பயனை நீ அவமதிப்பதுடன் என்னையும் வெறுத்து ஒதுக்கலாமோ? நீ எனக்கு அருள் புரியாத காரணத்தினால் நான் உயிர் விடுவேனாயின் அக்கணமே எனது பெரும் செல்வம் அனைத்தும் அழிந்து போகும். நீ என்னை சேர்ந்தால் சீதையால் ராவணனின் பெருஞ்செல்வம் அளவதாயிற்று என்ற பெரும் புகழ் உனக்கு ஏற்படும். அப்படி என்னை நீ சேராவிட்டால் உன்னால் எனது பெரும் செல்வம் அழிய உனக்கும் பெரும் பழி உண்டாகும். இப்படி பெரும் பழியை நீ சுமக்க விரும்புகின்றாயோ? நகைகள் அணிந்தவளே, தேவர்களும் அவர்களின் மனைவியர்களும் உனது சிவந்த திருவடிகளை தொட்டு கைகூப்பி வணங்குவதான உயர்ந்த பதவி உனக்கு வரவேற்பதே வேண்டாம் என்று விளக்கினாய். உன் போன்ற அறிவில்லாதவர் மூவுலகிலும் வேறு யார் இருக்கின்றார்கள்? உலகத்தையும் ஒரு சேர அரசாலும் நான் உன்னிடத்தில் கொண்ட அடிமைத்தனத்தை உடனே அருள்கூர்ந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று வேண்டினான். பிறன் மனையாளை விரும்புகின்ற பெரும் பழியை மனத்தால் சிறிதும் எண்ணாத ராவணன் தனது கைகளை தலையின் மேல் உயர தூக்கி குவித்தபடி தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவளை வணங்கினான். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.